அந்த கவியரங்கம் 3-4 சுற்றுகளில் நடக்கும். ஓரிரண்டு வரிகளில் தான் கவிதை பாட வேண்டும். அப்படி ஒரு கவியரங்கம் வாணியம்பாடியில் அண்ணனும் பாடினார். அந்த கவிதைக்கு தலைப்பு என்னவென்றால், அடுத்து பிறந்தால் என்னவாக பிறக்க விருப்பம் என்பதுதான். இது ஒரு தலைப்பு, 2 வரிகள் தான் பாட வேண்டும். அந்த கவியரங்கத்தில் அண்ணன் அறிவுமதி பாடினார், இங்கே பிறந்தால் இங்கே பிறந்தால் சோழப்புலியாக, அங்கே பிறந்தால் அங்கே பிறந்தால் ஈழப்புலியாக. ஆமாம், தம்பிகளை கொண்டாடும் அண்ணனுக்கு தலைவனும் ஒரு தம்பிதான். அவன் ஈழத்தின் தம்பி. எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் என்கிற அண்ணனுக்கு இந்த சேலம் மாநகரத்தில் பவழவிழா நடத்துவதற்கு ஒரு பொருத்தத்தை நான் பார்க்கிறேன். சேலம் தித்திக்கும் மாம்பழத்திற்கும் துருப்பிடிக்காத இரும்பிற்கும் பெயர் போனது. அண்ணன் அறிவுமதி அன்பிலும் பண்பிலும் முக்கணிகளில் ஒன்றான மாம்பழத்தைப் போல தித்திக்கின்றவர். தாய்மொழியான தமிழையும் தமிழ் இனத்தையும் நேசிக்கின்ற கொள்கையில் துருப்பிடிக்காத இரும்பைப் போல உறுதியான மனம் கொண்டவர். அதனாலேயே இந்த விழா இங்கே தொடங்கப்பட்டிருப்பதில் இருக்கிற ஒரு பொருத்தத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதும் கவிஞனை பற்றி நினைக்கிற பொழுது அல்லது பேசுகிற பொழுது எனக்குள் ஒரு வரி மின்னல் அடிக்கும். யார் கவிஞன்? கவிதையே வாழ்க்கையாக, வாழ்க்கையே கவிதையாக எவன் வாழ்கிறானோ அவனே கவி என்கிற பாரதியின் குரல் எனக்குள் எதிரொலிக்கும். பூகம்ப ஓசைக்கு மத்தியிலும் பூவிடும் ஓசை எவன் காதில் விழுகிறதோ அவன்தான் கவிஞன் என்பார்கள். அண்ணன் மகரந்தங்கள் உதிர்கிற ஓசையை எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறவர். கவிஞன் பூக்களின் மேலே பூக்களுக்கு வலிக்காமல் நடந்து கொண்டே நட்சத்திரங்களுக்கு முத்தம் கொடுக்கிறவன். அந்தியின் மேகங்களை அவன் ரசிக்கிற பொழுது அவனது நினைவில் அவன் கிராமத்து சகோதரியின் கிழிந்த ஆடை நினைவுக்கு வரும். அவன் அழுவான். அந்த கண்ணீரில் வைகரியின் வெளிச்சம் கசியும். சாமிநாத சர்மா என்கிற ஒரு பேரறிஞன் சொன்னான், கவிஞன் தனது கண்ணீரால் பிறரது துயரங்களை கழுவுகிற ஓசைதான் நமக்கு கவிதையாக கேட்கிறது என்று. அண்ணன் அறிவுமதி கண்ணீரை துடைக்கிறவர்களால் கவிதைகள் எழுதுகிறவர். ஈரோட்டு தந்தை பெரியாரின் சொல்லையும் ஈழத்து தம்பி பிரபாகரனின் செயலையும் சேர்த்து செய்த ஆயுத தமிழ் அவருடையது. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, ஆனா பசு. நல் ஆவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை. நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை. பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பண் அரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை. எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குழைக்க வேண்டும் வேண்டும். எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குழைக்க வேண்டும் வேண்டும் என்கிற இந்த வரிகளை, இந்த என் சீர்திருத்தத்தை எழுதியவர் தமிழறிஞர் வாசுப மாணிக்கம் ஐயா அவர்கள். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர், தமிழுக்கு தொண்டாற்றியவர். அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவருடைய மாணவராக இருந்து தமிழ் பயின்றவர் அண்ணன் அறிவுமதி. அந்த தமிழ் தடாகத்தில் இருந்து தமிழ் அள்ளி குடித்து வளர்ந்தவர் அண்ணன் அறிவுமதி. தமிழும் தம்பிகளும் சூழ்ந்த உலகம் அவருடைய உலகம். இது குறித்து அவருடைய தாய்ப்பால் என்கிற சமீபத்திய நூலில் நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். 80களின் சற்று முந்தைய காலகட்டத்தில் தான் அண்ணன் எனக்கு அறிமுகமானார். அந்த அறிமுக நாளும் அதற்கு பிறகு ஏறத்தாழ
45 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு பழகுகிற இனிய அனுபவங்களும் இழை பிரியாமல் அடியீரம் வற்றாமல் இன்னும் எனக்குள் அப்படியே இருக்கின்றன. என் தந்தை சாமி பழனியப்பன் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் வழிவந்த அந்த கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கவிஞர். தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் இருந்து வெளிவரும் தமிழரசு என்கிற பத்திரிகையில் பணியாற்றியவர். அவரால் தான் என் மீதும் கவிதையின் வெளிச்சம் விழுந்தது. சின்னஞ்சிறு வயதில் என் வீட்டில் விளையாடுவதற்கு பொம்மைகள் இருந்ததில்லை. என்னை சுற்றி சுற்றி புத்தகங்களே இருந்தன. ஒரு வகையில் புத்தகங்களின் வாசமே என்னுடைய அப்பாவின் வாசமாகவும் இருந்தது. ஒரு நாள் அப்பாவின் விரல் பிடித்து கொண்டு நடந்து போய் கொண்டிருந்த போது கவிதை என்றால் என்ன என்று என் அப்பாவை கேட்டேன். அவர் பதில் ஏதும் சொல்லாமல் என்னை உற்று பார்த்தார். அவருடைய முகம் சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் பாரதியின் கவிதைகளையும் பாரதிதாசன் கவிதைகளையும் எடுத்து கொடுத்து படி என்று சொன்னார். அந்த இருவருடைய வாழ்க்கையையும் சுருக்கமாக எனக்கு சொல்லித் தந்தார். பிறகு சந்தேகம் ஏதும் இருந்தால் என்னிடம் கேளு என்று சொன்னார். அப்போதுதான் எனக்குள்ளும் கவிதை எழுத வேண்டும் என்கிற ஆசை துளிர்விட்டது. பாரதியை பாரதிதாசனை அறிமுகப்படுத்திய என்னுடைய அப்பாதான் அண்ணன் அறிவுமதியையும் அறிமுகப்படுத்தினார். அப்போது நான் 8ஆவதோ 9ஆவதோ படித்து கொண்டிருக்கிறேன். அப்பாவை சந்திப்பதற்கு அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். நான் எழுதி வைத்திருந்த குழந்தை கவிதைகளை எல்லாம் எடுத்து அவரிடத்திலே கொடுத்து படித்து பாருங்கள் அண்ணா என்று கொடுத்தேன். அவர் நிதானமாக படித்து ரசித்து சில திருத்தங்கள் செய்து என்னிடத்தில் கொடுத்தார். அந்த நேரத்தில் தான் பத்திரிகைகளிலும் என்னுடைய கவிதைகள் சில பழபாரதி என்கிற பெயரில் வெளிவந்திருந்தன. அதை பார்த்த அவர், பழபாரதி என்று எழுதாதே, பழனி பாரதி என்று எழுது என்று சொன்னார். என் பெயருக்கு முன்னால் என் தந்தையின் தமிழை முன்வைத்து பழபாரதியாக இருந்த என்னை பழனி பாரதியாக்கியவர் அண்ணன் அறிவுமதி. என்னை மட்டுமல்ல, என்னை போல பல நூறு தம்பிகளை தன்னுடைய இதயத்திலும் தோள்களிலும் சுமந்து நடந்து கொண்டே இருக்கிறவர். அந்த வலியை அவர் சுகமாக உணர்கிறவர். குருவிக்கூடும் கூட்டாஞ்சோறுமானது அவரது வாழ்வு. சென்னையில் அவர் பல வீடுகள் மாறி மாறி சென்று கொண்டிருந்தார். அந்த வீடுகளை எல்லாம் வீடு என்று சொல்வதை விட சற்று பெரிய கூடு என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த கூட்டில் கிளிப்பேச்சு இருந்தது, குயில் பாட்டு கேட்டது. அண்ணனின் குடும்பமும் அண்ணனை தேடி வருகிற தம்பிகளும் சமைத்தது சிறிதளவு என்றாலும் அவற்றை பகுத்து உண்ட பாசம் இருந்தது. அதே மாதிரி தான் 90களில் தியாகராய நகரில் 73 அபிபுல்லா சாலையை பற்றி இங்கே உள்ளவர்கள் நிறைய பேசினார்கள். அங்கே உள்ளே நையா என்கிற படத்திற்காக அண்ணன் ஒரு அலுவலகத்தை திறந்தார். அந்த அலுவலகம் ஒரு பறவைகளின் சரணாலயம் போன்ற ஒரு அழகான இடம். அங்கே பல கவிஞர்கள், இலக்கியவாதிகள், கலைஞர்கள் எல்லோருக்கும் அது தஞ்சம் கொடுத்த இடம். இரவும் பகலும் அந்த அலுவலகத்தின் கதவுகள் மூடப்பட்டதே இல்லை. திரையுலகில் அல்லது இலக்கியத்தில் சாதிக்க வேண்டும் என்று தம்பி நெல்லை ஜெயந்தாவை போலவே சென்னையில் வந்து இறங்கியவர்கள் அங்கே வந்து குளித்து விட்டு போவார்கள். பசிக்கிற பொழுது அங்கே சோறு கிடைக்கும் என்று மதியம் ஒருவேளை வந்து சாப்பிட்டு விட்டு போவார்கள். எங்கே தங்குவது என்று திகைத்து கொண்டிருக்கிறவர்கள் அங்கே வந்து உறங்கி எழுந்து காலையில் மீண்டும் அவருடைய பணிகளுக்கு சென்று கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு கூட்டு வாழ்க்கையின் நம்பிக்கையை அண்ணனின் உறவு வளர்த்தது. அவருடைய செல்வாக்கில் அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை பல தம்பிகளுக்கும் அவர் பகிர்ந்து கொடுத்தார். அதன் மூலம் அவர்களின் வாழ்வுக்கு ஒளி கிடைத்தது. அண்ணன் கவிக்கோ அப்துல் ரகுமானை, இயக்குனர் பாரதி ராஜாவை எப்போதும் ஆண் தாய் என்று சொல்லுவார். எங்களை போன்ற ஒரு தலைமுறைக்கு இப்போது அண்ணன் தான் ஆண் தாயாக இருக்கிறார்.
அண்ணன் ஒரு புத்தகத்தின் முன்னுரையில் இப்படி எழுதினார்: வண்ணத்து பூச்சியும் சாப்பிட்டு விட்டதா என்று பார்த்துவிட்டு நம் சாப்பாட்டில் கை வைப்போம். மின்மினி பூச்சிகளையும் குழந்தைகளின் கணக்கில் சேர்த்து கொண்டு தாலாட்டு பாடுவோம். நம் எல்லோருக்குமான பாடலை மழை பாடும், மழைக்கான பாடலை நாம் பாடுவோம் என்று எழுதினார். அண்ணனின் மனிதநேய பண்பு, உயிர்நேய பண்புதான் இந்த வரிகளை எழுத வைத்திருக்கிறது. அவருக்கு எல்லோரையும் கொண்டாட வேண்டும். ஒரு சமவெளி மனிதராகவே அவர் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறவர். அவன்தான் கவிஞன், இவன் இல்லை, இவன்தான் கவிஞன், அவன் இல்லை என்று எழுதப்படுகிற இப்படிப்பட்ட குறுகிய இலக்கிய குழு விமர்சனங்கள் அவருக்கு அதிருப்தி. அவற்றின் மீது அவருக்கு ஒரு அறச்சிற்றம் எப்போதும் உண்டு. அதை பல மேடைகளில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அண்ணன் அறிவுமதி விருதுகளால் அறியப்பட்டவர் அல்ல. ஒரு ஆலமரத்தை போல ஒன்று திரண்டு நிற்கும் விழுதுகளால் அறியப்பட்டவர். விருதுகளை நோக்கி அவர் நகர்ந்ததில்லை. சமீபத்தில் வட அமெரிக்காவிலிருந்து வழங்கப்பட்ட உலக பீட விருது வரைக்கும் அவரை நோக்கி அவரை அடைந்த விருதுகள் தான். விருது என்றவுடன் எனக்கு விருதுகள் குறித்து பல நினைவுகள், சம்பவங்கள் அலைமோதுகின்றன. இது ஒரு இளங்கவிஞர்களின் சபையாகவும் மாணவர்களின் சபையாகவும் இருக்கிறதனால் விருதுகளை பற்றிய பல கண்ணோட்டங்களை முன்வைக்கிற சில நிகழ்வுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். விருதுகளெல்லாம் அவனே வாங்கினான், விருதுகளெல்லாம் அவனே வாங்கினான், மரணம் மட்டும் தானே வந்தது என்று எழுதுகிறார் நெல்லைக்கண்ணன் ஐயா. பல பேர் விருதுகளை அப்படித்தான் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பழசி ராஜா என்கிற ஒரு மலையாள படத்திற்கு பின்னணி இசைக்காக இளையராஜாவிற்கு ஒன்றிய அரசின் விருது வழங்கப்பட்டது. அவரை நான் ஒரு பூங்கொத்தோடு பார்க்க போயிருந்தேன். என்னை பார்த்ததும் சிரித்துக்கொண்டே அவர் கேட்டார், விருதுக்கும் இசைக்கும் என்னப்பா சம்பந்தம் என்று கேட்டார். எனக்கும் ஒரு சின்ன சிரிப்பைத்தான் பதிலாக தர முடிந்தது. இன்னொரு நிகழ்வு, விருதுகளை கலைஞர்கள் எவ்வளவு பெருமிதமாக கையாளுகிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி உதாரணம். துலாபாரம் என்ற ஒரு படம் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். அந்த படத்தில் அருமையான பாடல்கள். அந்த படம் முதலில் மலையாளத்தில் வந்தது, பிறகு தமிழில் தயாரிக்கப்பட்டது. மலையாளத்தின் பாடல்கள் அனைத்தையும் எழுதியவர் வயலார் ரவி, தமிழில் எழுதியவர் கண்ணதாசன். அந்த படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு 2 கவிஞர்களையும் அழைத்தார்கள். தமிழில் அனைத்து பாடல்களும் எழுதிய கண்ணதாசனுக்கு விருது தந்தபோது அவர் அந்த விருதை பெற்றுக்கொண்டு, இந்த பாடல்களை நான் எழுதவில்லை, வயலார் ராமவர்மா தான் எழுதினார், அவற்றை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் தமிழில், அதனால் இந்த விருது அவருக்கு சேர வேண்டிய விருது தான் என்று சொல்லி அவரிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார். வயலார் அந்த விருதை வாங்கி கொண்டு, இந்த பாடல்களை நான் தான் எழுதினேன், ஆனால் என் பாடல்களுக்கு இதுவரை இப்படி ஒரு அழகான மொழிபெயர்ப்பாளனை நான் பார்த்ததில்லை, இந்த விருது அவனுக்கு தான் உரியது என்று அவரிடத்திலே சேர்க்கிறார். இன்னொரு சம்பவம் மலையாள எழுத்தாளர் முகமது பஷீரை பற்றியது. அவர் வீடு புல்வெளியும் புதர்களும் மண்டிய பகுதியில் இருக்கிற வீடு. அவரை சந்திக்க போகிறவர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கும். அவருக்கு வழங்கப்பட்டிருந்த தாமிர பட்டயங்களும் விருதுகளும் வாசலுக்கு வெளியே அங்கும் இங்குமாக இறைந்து கிடக்கும். அவரை பார்க்க வருகிறவர்கள் அவற்றை எடுத்து வந்து ஒரு ஆச்சரியத்தோடு மீண்டும் அவரிடத்தில் கொடுப்பார்கள். அவர் எதுவுமே சொல்லாமல் வாங்கி வைத்துக் கொள்வார். இது தொடர்ந்து ஒரு தொடர் நிகழ்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கும். இது பற்றி அவரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், இங்கு வளரும் கோழிகளை பிடித்து கொண்டு போவதற்கு அடிக்கடி நரிகள் வருகின்றன, அவற்றை விரட்டி அடிப்பதற்காக தான் இந்த விருதுகளை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு கலைஞனின் பெயர் மக்களின் இதயங்களில் பொறிக்கப்படுவதுதான் கௌரவமே தவிர விருதுகளில் பொறிக்கப்படுவதல்ல. இந்த தெளிவோடும் தனித்துவத்தோடும் ஒரு நதி போல தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறவர் எங்கள் அண்ணன் அறிவுமதி. எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் கொடுக்காமல் தமிழின் வலிமையையும் அது இழந்த அடையாளங்களின் வலியையும் தனது எழுத்திலும் பேச்சிலும் தொடர்ந்து முன்னிறுத்தி கொண்டிருக்கிறவர் அண்ணன் அறிவுமதி. சங்ககால வாழ்வையும்
சங்க தமிழ் சொல்லும் மானுட விழுமியங்களையும் தங்கத் தமிழாய் வார்த்து அடுத்த தலைமுறைக்கு தமிழூட்டி கொண்டிருக்கிறவர் அண்ணன் அறிவுமதி. மரம் வெட்டிய கோடரி பார்த்துக்கொள் கடைசி மழைத்துளி என்று நம்மையெல்லாம் சூழலியலின் மீது கவனம் கொள்ள வைத்தவர் அண்ணன் அறிவுமதி. உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றான மிர்தாதின் புத்தகம் என்கிற புத்தகத்தை பற்றி ஓஷோ இப்படி சொன்னான், இது இதயத்தால் படிக்க வேண்டிய புத்தகம் என்று. அண்ணன் அறிவுமதி இதயத்தால் படிக்க வேண்டிய கவிஞர். அண்ணனுக்கு வயது 75. ஈழத்து கவிஞர் வா ஐசா ஜெயபாலன் என்பவர் அவரிடத்திலே ஒரு தோழி என்ன வயது என்று கேட்டபோது அவர் சொன்னார், என்ன வயது என்று கேட்கிற தோழியே எனக்கு எப்போதும் காதலிக்கிற வயது என்று சொன்னார். அண்ணன் அறிவுமதிக்கும் இது காதலிக்கிற வயதுதான். ஆனால் இந்த காதல் தமிழ் மீதான காதல், இயற்கையின் மீதான காதல், சூழலியலின் மீதான காதல், மானுட சமுத்திரத்தின் மீதான காதல். அப்படிப்பட்ட அண்ணனுக்கு சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.